நம்மள நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் இந்த வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க நிறைய பேர் இப்ப நம்ம வீட்லயே இருப்பாங்க. சோ அவங்க இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். சிலர் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அவங்க டிவோஷனல் ட்ரிப்ஸ் எல்லாம் போய் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. சிலர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க இருக்காங்க. வேர்ல்டு ட்ரிப் போறவங்க இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்காங்க. அண்ட் ஒரு சிலருக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃபே பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்னாலேயே நம்ம லைஃபோட நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் தான் அதுக்கெல்லாம் காரணம். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போது இந்த 5 இன்ஸ்பைரிங்கான ஐடியா நிஜமாலே இன்ஸ்பைரிங்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் டைம் அது அவங்களோட பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் சொசைட்டியோட வெல்ஃபேருக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிஜமாலே சொல்றேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தமிழ் ஆக்கம். ஈவன் இந்த 5 பேரும் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான மீனிங்க அவங்களோட டிக்ஷனரியில வேற மாதிரியே எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல தான் புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் முன்னாடி வர நம்ம வாழ்ந்தது ஃபுல்லாமே காசு பணம் அண்ட் நம்ம பசங்களுக்காக அப்படியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனா ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நமக்காக நம்ம சொந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்ற விஷயம் தான் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ நிஜமாலே நம்ம எல்லாருக்கும் ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு கூட இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம். ஸோ நம்ம வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு கியூட்டான ஒரு கப்பல் தான். திலீப் அண்ட் பூஜா சௌஹான்ன்ற இந்த கப்பல் தான். ஸோ திலீப்புக்கு 61 வயசு ஆகுது அண்ட் பூஜா சௌஹானுக்கு 57 வயசு ஆகுது. இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா லேஹ்ல இருந்து ஆக்ரா வர 5500 கிலோமீட்டர்ஸ் 150 டேஸ்ல நம்ம கவர் பண்ண அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்ல இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட இந்த டிராவல் அப்ப இவங்க இவங்க நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும்போது இவங்க பிரேவா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய ட்ரைனிங்கும் இவங்க டிராவலுக்கு முன்னாடியே இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க டிராவல் அப்ப ஃபேஸ் பண்ண விஷயம்லாம் என்ன அப்படின்னா ஹேர்பின் பென்ஸ் அண்ட் ஸ்னோ அண்ட் ஸ்லிப்பரி, அதாவது இந்த பனியெல்லாம் விழுவுங்களா அந்த இடத்துல ரொம்பவே வலுவலன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்களாம். ஈவன் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல கூட இவங்க டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஆனா ஒரு ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவங்க பாடி கண்டிஷன் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ 4 months கம்ப்ளீட்டா அவங்க ரெஸ்ட்ல இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம் என்னன்னா இந்த 4 monthsக்கு அப்புறம் திரும்பவும் இவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள ஒரு ரொம்பவே எக்ஸ்ப்ளோரிங் கப்புள்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒரு பிரேவ் கப்புள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டிராவலிங் அப்ப நம்ம உடம்பு தான் டயர்ட் ஆகும், நம்ம மைண்டு கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம எப்பயுமே எங்க இருக்கிறது நம்மளோட பாடினால கிடையாது, இல்ல நம்ம டெய்லி பண்ற எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம மைண்டு தான் அதுக்கெல்லாம் காரணம். சோ நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃபே நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்புறம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும், அப்போதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு டைமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒரு பப்ளிகேஷன் கூட திலீப் அப்படின்ற இவர்கிட்ட ஒரு பேட்டி ஒண்ணு எடுத்திருக்காரு. சோ அதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், எங்க மோட்டோவே அதுதான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. சோ டிராவலிங்க்கு முக்கியமா இருக்க வேண்டியது ஒரே ஒரு மைண்ட் செட் அப்படின்னு இந்த கப்பல் சொல்றாங்க. அது என்னன்னா டிசைர் டு எக்ஸ்ப்ளோர் தி டைவர்சிட்டி. அதாவது இந்த உலகத்தை சுத்தணும்ன்ற ஆசை நமக்கு இருக்கணும். அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாழ்க்கை முறைய பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தாலே போதும். அந்த டிராவலிங்ல நமக்கு எந்த டயர்டும் இருக்காது, எந்த வயசானாலும் நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இந்த கப்பல் நமக்கு ரொம்பவே புரியுற மாதிரி இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோல பார்க்க போறது 75 years ஓல்டான
ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தாயம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்க தான். ஸோ இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இது மாதிரி சப்ஜெக்ட்ல இவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 37 வருஷம் உங்களுக்கு சர்வீஸும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை எப்படி வந்து ஆத்ம திருப்தியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு. என்னன்னா உங்களுக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா, அதாவது இந்த மரம் வளர்க்கறது, அந்த மரத்தை பராமரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்காகவே அவங்களோட 8 ஏக்கர் நிலத்துல 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மரமெல்லாம் நட்டு அதை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலையை இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்த டீச்சர்ஸ் அண்ட் இவங்களோட நெய்பர்ஸ் அண்ட் இவங்க ஃபேமிலி மேட்ஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க மண்டையில ஏத்திக்காம அவங்களோட சோல் சாட்டிஸ்பாக்சனுக்காக மட்டுமே இந்த 8 ஏக்கர்ல 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மரம் எல்லாம் நட்டிருக்காங்க. அண்ட் இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த போதே இவங்க கிட்ட ஒரு சின்ன நிலம் இருந்துச்சாம். ஸோ அதுல கோகனட் ட்ரீயை வந்து இவங்க பிளான்ட் பண்ணி அதை வந்து பராமரிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மரத்தின் மூலமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசும் வருதான். அதாவது தென்னை மரம்னா தேங்காய், இளநீ அண்ட் அந்த ஓலை பின்றதுக்கெல்லாம் அதோட இலை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மாம்பழம், அது மாதிரி மாம்பழம், வாழைப்பழம், ஸோ இந்த மாதிரி நிறைய மரம் நடுறதுனால நம்ம அதை வந்து கடையில வித்து நமக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை சோல் சாட்டிஸ்பாக்சனோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 66 இயர்ஸ் ஓல்டான ஒரு யங்ஸ்டரை பற்றி தான். இவருக்கு ஒரு நாள் தோணியிருக்கு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட போய் சாப்பாடுக்காக கையேந்துறதோ பிச்சை எடுக்கிறதோ வந்து சரி கிடையாது அப்படின்னு இவருக்கு தோணியிருக்கு. இது மட்டும் இல்லாம 3 வேளை சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது அவங்களோட உரிமை அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு. ஸோ இதுக்காக இவரோட வீட்டுக்கு வெளியிலேயே இவர் ஒரு செட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த செட்டப் பேர் வந்து அப்துல் காதர்ஸ் ஃபுட் பேங்க் அப்படின்னு இவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து இவங்களும் இவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்துதான் வந்து நடத்துறாங்க. ஸோ நம்ம மதியம் ஒரு 12:30 மணிக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வயிறு நிறையிற வரை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்க நிறைய ஏழைகள், சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க ரெகுலரா வந்து இங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சாப்பாடை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, லைக் ஏதாவது வேலையா போயிருப்போம், நமக்கு சாப்பிட டைம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு கடை இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவசரத்துக்கு இந்த இடத்துக்கு போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாவே சாப்பாடு வந்து இவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இவரோட அப்துல் காதர்ஸ் ஃபுட் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம். நிஜமாலேயே ஒரு ஹியூமனிட்டியை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த விஷயம் வந்து இருக்கு. ஸோ இன்னும் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய இடத்துல இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியால பசியால இருக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு. நம்ம வீடியோல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனை பத்தி தான் பேச போறோம். எனக்கே இவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் யாரு அப்படின்னா நாராயணன் பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் தான். இவருக்கு 85 வயசாகுது. இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான அட்வொகேட். ஸோ இவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவருக்கு கார் கலெக்ட் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவர் வந்து உணர ஆரம்பிச்சாரு. ஸோ கார்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இவரோட 85 வயசுலயும் கூட அவரோட பேஷனை விடாம கார் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இவரோட 85வது பிறந்த நாள் அப்போ அதாவது 85வது பிறந்த நாளை முன்னிட்டு இவர் வந்து பண்ண ஒரு விஷயம் தான் என்னன்னா, இவரோட 60வது கார் பிஎம்டபிள்யூட லேட்டஸ்ட் மாடலை வந்து இவர் டெலிவர் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனா இவர் பாக்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளா வந்து நார்மலா ஒரு ஷர்ட், நார்மலா ஒரு வேஷ்டி, ரொம்ப வந்து ஒரு பணக்கார ஒரு வெல்த்தி பர்சன் மாதிரி எல்லாம் இவர் பாக்குறதுக்கு இருக்க மாட்டாரு. ரொம்பவே சிம்பிளா தான் இருப்பாரு. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒரு ரொம்ப காமான ஒரு ஸ்மைல்ல போயிட்டு அந்த பிஎம்டபிள்யூ காரை வந்து டெலிவர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து இவர் என்ன உணர்த்துறாருன்னா, எந்த வயசா இருந்தாலும் பேஷனுக்கு வந்து எந்த இடத்துலயும் நமக்கு
வந்து பிரேக் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த நிறைய பேர் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக நம்மளும் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோரிங்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி நம்ம பேஷனை விடாம இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த 5 பேருமே இருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்பையும் ரொம்பவே ஹாப்பியா வந்து வச்சிருக்க சொல்லுங்க. அண்ட் உங்க தாத்தா பாட்டி இல்லை ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்கிறவங்க, ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்களுக்குலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ until that, டாட்டா, பை பாய்.